அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May the Lord bless you. அன்பு பிள்ளைகளே, இந்த ஆறுதல் நேரம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Beloved children, I greet you all and welcome you all to the program ஆறுதலின் நேரம். இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சியின் வழியாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe that the Spirit of God is talking to you through the program ஆறுதலின் நேரம். இன்றைய செய்தியின் தலைப்பு தேசமே பயப்படாதே. Today's sermon's title is Fear Not, O Land. ஒருவேளை இந்த செய்தி ஒளிபரப்பாகும்போது நம்முடைய தேசத்திலே மக்களவை தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. Maybe this telecast, at the time of this sermon's telecast, we would be facing our votes, elections. மக்களில் அநேகர் ஒரு பெரிய ஆர்வமாக இருக்கிறோம். இந்த எலெக்ஷனில் யார் வருவாங்க, யார் ஜெயிப்பாங்க என்றெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்கிறது. Many of the public, we have a great interest as to who will win, who will come, who will rule. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், தேசமே பயப்படாதே. But the Spirit of God is saying very clearly, fear not, O land. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது யோவேல் 2:21. When you read in Joel 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. இந்த தேசமே பயப்படாதேன்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நம்ம டெய்லி வீட்டில் ப்ரேயர் பண்ணுறோம். See, when we talk about fear not, O land, I notice a small thing. We pray daily at home. நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, வீட்டுக்கு தான் ஜெபிக்கிறோம். We always pray for us, our family, our children. சபைகளிலே ஜெபக்கூட்டம் நடைபெறுகிறது. ஏதோ கொஞ்சம் ஃபார்மாலிட்டிக்கு நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். In churches, there are prayers and meetings, and for formalities, we just pray for our nation. ஆனால் தேசத்துக்காக நாம் எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? But truly, how many of us are praying for the nation from the depth of your heart? இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேக ஊழிய ஸ்தாபனங்கள் வந்து ஜெபிப்பதற்கு உதவியாக நல்ல புத்தகங்களை வெளியிடுகிறார்கள். ஒரு மாவட்டம், மாநிலம், தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள் இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது, எல்லாம் கொடுக்குறாங்க. நல்லது. See, when we talk about praying for the nation, there are many ministries. Where they have given handouts to us, wherein we can see how many places are there, how many territories are there, how many states are there, and in Tamil Nadu, how many places are there, and for which places you should pray. All the prayer points we get, that's good. ரொம்ப அருமையாக புள்ளி விவரங்களை கொடுக்கிறார்கள். They give us everything very correct and along with ratios. சில ஊழிய ஸ்தாபனங்கள் இந்த மாதம் நாங்கள் 1,00,000 பேரை சந்தித்தோம், 10,000 பேரை சந்தித்தோம், ஒரு புள்ளி விவரங்களை கொடுக்கிறார்கள். நல்லது. Certain ministries give us the perfect numbers, the statistical data saying that we met 1 lakh people this year, we met 1 lakh people this month, and we spoke about God. That's good. ஒரு சில ஸ்தாபனங்கள் ஒவ்வொரு தேசத்தின் அரசியலை கூர்ந்து கவனித்து அதற்குரிய ஜெபக்குறிப்புகளை கொடுக்கிறார்கள். Certain ministry wherein they look keenly into the political parties where in every state which political party is flying, what necessity is there for prayer. Looking into that, they prepare prayer points and they give. That's also good. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய தேசத்துக்காக, உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு அவசரம், ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. My beloved children of God, we are in the neck of the moment wherein we must pray for our nation. இந்த 2024ஆம் ஆண்டில்
ஏறக்குறைய சுமார் 60 நாடுகளிலே பொது தேர்தல்கள் வருகிறது. In this 2024, in this year, almost about 60 countries are going to face their election. என்னுடைய தகவல் சரியாக இருக்குமானால் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 60 தேசங்களிலே உலகம் முழுதும் எலெக்ஷன் வருது. அந்த ஒரு தேர்தல் திருவிழா போல் இந்த வருஷம் இருக்கிறது. Approximately, if my data is right, almost 60 countries are going to face their election. ஏன் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும், அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். So you should understand why we should pray for our nation. நம்முடைய தேசம் நன்றாக செழிப்பாக பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். See, if our nation is good, is healthy, wealthy, and if our nation is in a peace, then only we can live peacefully. நம்முடைய தேசம் மிகவும் அமைதியாக ஆசீர்வாதமாக இருப்பதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். And we should especially thank God that our nation is totally in peace and our nation is really wealthy and blessed. சில தேசங்களிலே பாதுகாப்பாக பிரயாணம் செய்ய முடியாது, நல்ல உணவு கிடைக்காது, அப்படியெல்லாம் சில தேசங்கள் இருக்கிறது. In certain countries you cannot travel safely, you won't be safe out, and you do not get much food. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் சொல்கிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். Today the Lord is speaking to us saying that fear not, O land, be glad and rejoice, for the Lord will be doing great things in your life. தேவன் ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய தேசத்திலே செய்ய வேண்டும் என்றால் என்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும், அதை குறித்து பார்க்க போகிறோம். If God must do great things in our nation, then what we must do, that we are going to see. நீங்கள் பாருங்கள், முதலாவதாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே மிக முக்கியமான சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். Now we are going to see very important words that are written in the scripture in Joel chapter 2 verse 16. முதலாவது வேதம் சொல்லுகிற ஜனத்தை கூட்டுங்கள். Firstly, the Bible says very clearly, gather the people. இந்த gathered people சொல்லும்போதே நாம் சபை வேறுபாடின்றி, ஜாதி மத வேறுபாடின்றி கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் முதலாவது ஒன்று சேர வேண்டும். So when here it mentions gather the people, we should gather all the people of God without any differences. That is, no difference of churches, no difference of caste, no difference of creed or any other. உலகத்திலே ஏறக்குறைய 18 வகையான டாக்டரின்கள், சபை கொள்கைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். Almost all over the world we can see more than 18 doctrines are being applied, they are being preached and they are being followed. எல்லாருமே ஒரு தரிசனத்தை நோக்கி போகிறோம், மறுமையின் வாழ்க்கை நோக்கி போகிறோம், பிதா குமாரன் பரிசுத்தாவினை மகிமைப்படுத்துகிறோம், அதுதான் உண்மை. All of us are following a vision. All the ministers of God, we are going to a place wherein we are going to minister God, wherein we expect God in our presence, and wherein we are going to preach the name of the Lord, the Son Jesus Christ, and the Holy Spirit, and glorify them. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு அவசர செய்தியாக அனுப்புகிறார். யோவேல் 2:16 சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். We can read in Joel chapter 2 verse 16, there it is written very very clearly that you should sanctify the congregation. இன்றைக்கு சபைக்குள்ளே ஒரு பரிசுத்தம் அவசியம். Today there is a necessity of sanctification in the congregation of God. சபைகளை பரிசுத்தப்படுத்தாதபடிக்கு தேசத்திலே எழுப்புதல் வராது பிரியமானவர்களே. Without sanctification in the churches, there cannot be revival in the nation. நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்திய நாட்டிலே ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக திறந்தவெளி கூட்டங்கள் இல்லை, ஓப்பன் மீட்டிங் இல்லை, பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டங்கள் இல்லை. You should see ardently and understand one thing, almost for 10 years there are no open air meetings, there are no such great meetings held out for people to glorify the name of God. ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் அங்கெங்கே எழுப்புதல் கூட்டங்கள், வித்தியாசமான
கூட்டங்கள் எல்லாம் கிரவுண்ட் மீட்டிங் நடந்து கொண்டே இருக்கும். If you see prior, before 10 years, if you see, there you can understand that you will have continuous meetings. You will have a great gathering of people in open air. There'll be ground meetings. There'll be meetings to proclaim the gospel of God. There are also end time ministries. அப்படிப்பட்ட கூட்டங்கள் இன்றைக்கு மங்கிவிட என்ன காரணம் என்றால் இன்றைக்கு பரிசுத்த குறைச்சல் அதிகமாகிவிட்டது. You know why such meetings have faded away? It is because there is a lack of holiness. தேவனுடைய ஊழியத்தை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் போயிற்று. We do not have a proper care and concern for the ministry of God. உலகத்திலே சூழ்நிலைகளை பார்த்து இன்றைக்கு சபைகள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. Today, seeing the circumstances in the nation, the congregation, the church of God is fearing. சபைக்குள்ளே பரிசுத்தமில்லாதபடியினால், சபைக்குள்ளே தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதினால், சபைக்குள்ளே தேவையற்ற மற்ற காரியங்களை குறித்து பேசுவதினாலே எழுப்புதல் இல்லாமல் போய்விட்டது. Since there is no sanctification in the church, since the people of God are not sanctified in the church, there are unwanted words spoken in the church, there is no revival in the nation. சபை தலைவர்களுக்குள்ளே பல குளறுபடிகள், பல மாற்றங்கள், மனித சட்ட திட்டங்கள் வருவதனாலே சபையிலே எழுப்புதல் இல்லாமல் போயிற்று. The servants of God in the churches, the ministers of God, they themselves are confused. There are so many issues and problems rise. There are many powers of men working in the church. That is why God cannot work in. பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு சபைகளுக்குள்ளே வந்து விட்டது. There is a circumstance, we are being pushed to a circumstance in church where it is said, if you have money, you can do anything in church. மறைந்த ஒரு பெரிய தேவ மனிதன் சொன்னான், ஒரு காலத்திலே ஆவிக்குரிய சபைகளில் ஆவியானவர் இருந்தார், ஆனால் பணம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது பணம் இருக்கிறது, ஆனால் ஆவியானவர் இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய தேவ மனிதன் சொல்லிவிட்டு மறைந்து போனார். One servant of God, a big good servant of God who is now no more, he has entered the glory of God. Before entering to the glory of God, he said, once there was no money in church, yet there was revival in the nation. But when money increases, you could understand there is no revival. சபைகளுக்குள்ளே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை விட தனி மனிதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது பெருகிவிட்டது. Now you can see that instead of glorifying the name of God in church, there is a hero worship in church. தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். The Spirit of God, He is totally saying this word in sadness that the church should be sanctified. இன்றைக்கு சபைகளுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் கடந்து வராவிட்டால், சபை மக்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் கடந்து வராவிட்டால், நாம் எதிர்காலத்திலே ஒரு பெரிய தோல்வியை சந்திக்க நேர்ந்துவிடும். If today there is no sanctification in the church, if today the church is not totally sanctified and it has not entered the holiness of God, then in the future we will have to face a great consequence. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, இன்றைக்கு நீங்கள் உபவாச கூட்டம், எழுப்புதல் கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் வைக்கிறதை விட உங்கள் சபைகளுக்குள்ளே இன்றைக்கு சுத்திகரிப்பின் கூட்டங்கள் அவசியமாய் காணப்படுகிறது. My children of God, my ministers of God, if today you are conducting revival meetings, you are conducting that gospel meeting and this meeting, instead of that there is a necessity wherein the church has to conduct more of sanctification meetings. ஒவ்வொரு தேவனுடைய மனிதனும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் கொண்டு வருகிறார். The Spirit of God is pushing wherein each and every servant of God, each and every children of God should sanctify themselves and keep themselves holy. எப்போது சபைகள், சபை தலைவர்கள், சபை விசுவாசிகள், சபை மூப்பர்கள், சபை பொறுப்பாளர்கள் தேவனுக்கு முன்பதாக தங்களை சுத்திகரித்துக் கொள்ள ஒப்பு கொடுக்கிறார்களோ அப்பொழுது சபைகளுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் கடந்து வரும். When the people of God, the people in the church, when the heads in the church, when the elders in the church, when the ministers in the church, they submit themselves to be sanctified, then only the Spirit of God can move amidst you. சபைகள் பரிசுத்தப்படும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமைகள் வெளிப்படும். When the church is sanctified, then only
the power of God will rise in the church, the glory of God will rise in the church, and the church will be totally under the prayerful, the glorious way the Lord is going to lead. ஐயோ பரிதாபம், இன்றைக்கு மக்கள் அந்த சபைக்கு போனால் ஆராதனை நல்லா இருக்கு, அந்த சபைக்கு போனால் சத்தியம் நல்லா இருக்குது, இந்த சபைக்கு போனால் நல்ல செய்தி கிடைக்குது என்று அவர்கள் இன்றைக்கு தடுமாறி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அது கூட வசனத்தின் மேல் தாகமுள்ள மக்கள் மட்டும்தான். You know, now the circumstance of church and the people of God is in such a way, the children of God, they are going from one church, so seeking that I will get gospel from there. They're going to another church, I will get deliverance from there. They're going to another church, they are seeking that I will get some attention from there. That too, the people who are seeking word of God, they are only moving here and there. ஆகவே தேவனுடைய பரிசுத்தாவினுடைய இருதயத்தின் சத்தம் என்னவாக இருக்கிறது என்றால், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். You know, the Spirit of God, His heart is totally into a circumstance where He wants to sanctify the congregation. யோவேல் 2:16-15 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த உபவாச நாளின் நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. Bible is giving a calling for us in Joel chapter 2 verse 15. Blow the trumpet in Zion, sanctify a fast, call a solemn assembly. இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்குள்ளே இருக்கிற பயங்கள் நீங்க வேண்டும் என்றால், நம்முடைய தேசத்திலே சமாதானம் கடந்து வர வேண்டும் என்றால், நம்முடைய தேசத்திலே எழுப்புதல் கடந்து வர வேண்டும் என்றால், உடனடியாக ஒவ்வொரு வீடுகளிலே ஒவ்வொரு சபைகளிலே பரிசுத்த உபவாச நாளை நாம் நியமித்தே ஆக வேண்டும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். If the fear in the nation should move away, if the people in the nation should live without fear, then the Holy Spirit is proclaiming and prophesying, saying that each and every one, the people in the church and every family in the church must sanctify and call for a solemn sanctification fast. ஒரு விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று வேதம் நம்மை அழைப்பு கொடுக்கிறது. Bible is giving us a calling, call a solemn assembly. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், a special meeting, தனி மனித சுத்திகரிப்பு, a special separate விசுவாசிகளுக்குள்ளே சுத்திகரிப்பு, sanctification in the believers, சபைகளுக்குள்ளே சுத்திகரிப்பு, sanctification in the church. நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். We are in a place where you're pushed to do that. இல்லை என்றால் சபைகளுக்குள்ளே தீங்குகள் வருகிற காலமாய் இருக்கிறது. Or otherwise there might arise wickedness in the church. யோவேல் 2:13 சொல்லுகிறவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறபடியால். In Joel 2:13 we can read it, he repenteth him of the evil. நம்முடைய தேவன் கவனிங்க, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். Our God repenteth him for evil. ஒரு தீங்கு வரும் முன்னே நம்மை எச்சரிக்கிற தேவன். He is a God who warns us before evil thing comes. ஒரு தீங்கு வருவதற்கு முன்பதாக நமக்கு அறிவிக்கிற தேவன். Before an evil befalls us, he proclaims it to us. சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. He is saying, fear not, O land, be glad and rejoice. நீ மகிழ்ந்து களிக்கூற வேண்டும் என்றால், நீ போகிற சபை, நாம் ஜெபிக்கிற சபை, அது பரிசுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். If you want to be glad and rejoice, the church that you are going to, the church where you are praying should be sanctified and should be holy. ஆகவே சபைகளுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. That is what the Bible is saying here. There needs a sanctification in the congregation that is a church. நாம் போகிற சபைகளுக்காக ஜெபித்து அந்த சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கருத்தில் என்னுடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Each of us have a responsibility wherein you have to pray for the church, wherein you have to lead the church into sanctification and holiness. You are responsible for it. I am responsible for it. Hallelujah. Hallelujah. முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். When you read Joel 1st chapter verse 14. யோவேல் 1:14 என்ன சொல்கிறது? 1:14 says, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், sanctify a fast, விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், call a solemn assembly. மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Gather the elders and all the inhabitants of the land into the house of the Lord your God and cry unto the Lord. தேசத்தின் சபைகளே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள்.
Oh, all the churches that are in this nation cry unto the Lord. நமக்குள்ளே இருக்கிற பெரியவன் சிறியவன் என்கிற அந்த பெருமையை உடைத்து போடுங்கள். Let us break all the pride wherein you are discriminating. You are high, I am low. No, you break it. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் நான் ஜெபிக்கிறேன், நீ ஜெபிக்கவில்லை, எங்கிட்ட இருக்கிற அபிஷேகம் உங்கிட்ட இல்லை என்று சொல்லி எல்லாம் ஒருவர் மட்டப்படுத்துகிற அந்த பொல்லாத ஆவிகள் கிரியை செய்கிறது. Today, a scorning spirit, a spirit that is making others to think that you are lowly, I am lowly, I pray well, you do not pray well. It is a worse spirit. இன்றைக்கு நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளே, சபை போதகர்களுக்குள்ளே, சபை தலைவர்களுக்குள்ளே ஒரு தாழ்மையின் மனமாற்றம் கடந்து வர வேண்டும். If there should be a blessing in our nation, then there must be a humble heart in the servant of God, in the elders in the church, and in the people in the church. ஆகவே இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பின் அவசியம் நமக்கு வந்துவிட்டது பிரியமானவர்களே. Today you should realize that there arose a necessity for sanctification today. Hallelujah. 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 அவர் சொல்லுகிறார் யோவேல் 2:12 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் இடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. See here in Joel chapter 2 verse 12 it is written very clearly, therefore also now saith the Lord, turn even to me with all your heart, with fasting and with weeping and with mourning. அந்த அனுபவம் இல்லாதபடிக்கு நம்முடைய தேசத்திலே நாம் ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய சபையிலே ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு சபைகள் சிதறி பெருகி கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் சேர்க்கிற சபைகள் எங்கே என்று ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். Without these experiences, a church cannot be sanctified, and without sanctification today you can see the churches are breaking. They are breaking into bits and bites and pieces. Because of breaking only we have lot number of churches, and the Spirit of God is proclaiming, where are those saved people? Why the churches want only saved to come into their churches? Where are the unsaved brought into salvation? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சகரியா 2:7. Read Zechariah chapter 2 verse 7. பாபிலோன் குமாரத்தினத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். Deliver thyself, O Zion, that dwellest with the daughter of Babylon. இந்த வார்த்தையை கவனிங்க. நான் விடுவிக்கிறேன் ஆண்டவர் சொல்ல, நீ உன்னை விடுவித்துக்கொள். Listen this word very carefully. Here God did not say, I will deliver you. Instead, he is saying, deliver thyself. That is, deliver yourself. சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். Deliver thyself, O Zion. தேவனுடைய பிள்ளையை உன்னை விடுவித்துக்கொள். O children of God, deliver yourself. தேவனுடைய சபையை உன்னை விடுவித்துக்கொள். O church of God, deliver yourself. Hallelujah. Hallelujah. நீ பாபிலோன் குமாரத்திலே குடியிருக்கிறாய். You are dwelling with the daughters of Babylon. பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறாய். You are bound in sin. சுய பெருமையிலே கட்டப்பட்டிருக்கிறாய். You are bound in your self pride. கர்த்தருடைய நாமத்தை விட சுய நாமத்தை உயர்த்தும் இடங்கள் பெருகிவிட்டது. There are places which are increasing wherein the name of the Lord is not glorified. Instead, they are glorifying themselves. தாழ்மை என்பதே காணாமல் போய்விட்டது. ஆவியானவர் துக்கப்படுகிறார். Humbleness is vanishing. The Spirit of God is in sorrow. Hallelujah. Hallelujah. நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். Firstly, deliver yourself. இனியும் காத்துக் கொண்டிருக்காதீர்கள் பிரியமானவர்களே. Do not wait yet more. என் அன்பு மகனே மகளே, My beloved son and daughter, ஆராய்ந்து பார். you should totally sanctify yourself. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். God wants to do great things from you. உன்னை கொண்டு தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்க விரும்புகிறார். God wants to move the nation through you. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துல நீ போய் மாட்டிக்கொண்டிருக்கிறாய். But you are bound in something. நீ கர்த்தரை விட அதிகமாய் மனிதர்களை நம்ப ஆரம்பித்து விட்டாய். You have started believing man more than God. தேவனை மகிமைப்படுத்த விட மனிதர்களை மகிமைப்படுத்த நீ கற்றுக்கொண்டாய். You have learned not to glorify God but to glorify man. நீ வசனத்துக்கு கீழ்ப்படி.
Surrender yourself and obey for the word. வேதம் என்ன சொல்கிறது அதை கவனி. Listen ardently what the Bible says. இந்த உலகத்தின் புகழ் தற்காலிகமானது, இந்த உலகத்தின் பெருமை தற்காலிகமானது. The glory of this earth is just for a short span. The honor that you get in this earth is also for a short span. இந்த உலகத்திலே உனக்கு இருக்கிற பதவி பட்டங்கள் தற்காலிகமானது. All your degrees, all your great names in this world is just for short span. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, நித்திய வாடாத கிரீடத்தை கொடுக்க, பரலோகத்திலே ஒரு உயர்ந்த இடத்தை உனக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். But my Lord Jesus Christ, he is truthful to give you an everlasting place for you in heaven. தேவனை நோக்கி பார். Look upon God. அவர் உனக்கு கொடுத்த அழைப்பை பார். Look upon his calling. அவர் உனக்கு கொடுத்த பொறுப்புகளை நினைத்து பார். Remember what responsibilities he has handed over. உன்னை நம்பி அவர் கொடுத்த ஊழியத்தை நினைத்து பார். Remember the ministry that God has given to you, believing in you. உலகத்தின் எந்த பாவத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ போய் மாட்டிக்கொள்ளாதே, பாபிலோனிலே மாட்டிக்கொள்ளாதே. நீ தான் உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். Don't go and become captives in Babylon. Don't go and bound yourself with this world and its sin and lust. அந்த யோவேல் 2:7 கவனிங்கள். உன்னை விடுவித்துக்கொள். See ardently this Zechariah 2:7, deliver thyself. சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். Deliver thyself, O Zion. நான் உன்னை விடுவிக்க வேண்டிய காரியத்தில் உன்னை விடுவிப்பேன். I will deliver you only in the things wherein I have to deliver. ஆனால் நீ விடுவித்துக் கொள்ள வேண்டிய காரியத்தை நீ தான் செய்ய வேண்டும். But in the things that you have to deliver yourself, you should. Hallelujah. 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 விடுவித்துக்கொள் மகனே, விடுவித்துக்கொள் மகளே. Deliver yourself, my son. Deliver yourself, my daughter. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் காணப்படுகிறது. The coming of the Lord is at hand. முதலாவது உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். Firstly, sanctify உன் yourself. குடும்பத்தை பரிசுத்தப்படுத்திக்கொள். Sanctify your family. பரிசுத்த சபையிலே உன்னை இணைத்துக்கொள். Join yourself in a sanctified church. பரிசுத்தவான்களுடன் ஐக்கியத்தை வைத்துக்கொள். Have a gathering with the saints of God. வாழ்க்கையிலே செழிப்பு கடந்து வரும், சபையிலே செழிப்பு கடந்து வரும், குடும்பத்திலே மிகுந்த செழிப்பு கடந்து வரும். Your personal life, your family life, and in your church there will be prosperity. இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். God wants to do many great things through you, my நீ child. மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். God wants you to be glad and you should be rejoicing. ஆனால் ஒரு நாள் நீ துக்கமுகத்தோடு எங்கும் காணப்பட கர்த்தர் விரும்பவில்லை. God does not want you to be in sorrow, to be with a sad face. ஏதோ ஒரு கடமைக்கு சபைக்கு போக வேண்டும் என்று உற்சாகம் இல்லாமல் அநேகர் போகிறார். Many people go to church just for name's sake. ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட தாக்குதல்கள், ஒருவருக்கொருவர் இருக்கிற மாறுபாடும் வேறுபாடுமான சூழ்நிலைகள் உங்களை அப்படி செய்கிறது. You know, you attack personally each other. There are circumstances where you are discriminating yourself from other and others are discriminating you from themselves. ஆகவே ஒரு காலத்தின் கட்டாயம் வந்துவிட்டது மகனே, மகளே. My beloved son and daughter, circumstances arose. ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. God is saying, fear not, O land, be glad and rejoice. Hallelujah. Hallelujah. நான் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிற ஆண்டவர். For the Lord will do great things. Hallelujah. Hallelujah. பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். He is waiting. I am waiting to do great things for you, my child. Hallelujah. Hallelujah. இந்த மனம் திரும்புதல் என்பது, சபையை பரிசுத்தப்படுத்துவது என்பது ஒரு அவசியமான காரியமாக தேவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உலகம் முழுவதும் இந்த செய்தியை அனுப்புகிறார். God is sending this message throughout the world that today it is necessity that there comes repentance in every heart and there is sanctification in every church. தேவனுடைய கட்டளை வருகிறது. The commandment of God is coming to you. நம்முடைய தேசத்திலே நாம் விரும்புகிற எழுப்புதல் வர வேண்டுமா? Do you want that revival that you are wanting in our nation? நம்முடைய தேசத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமா? Do you want that the name of our Lord should be glorified in our nation? உங்கள் சபைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி
ஆதி அப்போஸ்தலர் காலத்து அற்புதங்கள் அதிசயங்களை நடத்த வேண்டுமா? Do you want that the Spirit of God should move in your church and all those miracles and wondrous things that happened in the ancient apostles' time, it should happen in your time now? சபைகளை பரிசுத்தப்படுத்துங்கள். Sanctify the congregation. சபைகள் பரிசுத்தப்படுத்தப்படும் பொழுது, When the church gets sanctified, சபைக்குள்ளே இருக்கிற நாம் எல்லாரும் நம்மை பரிசுத்தப்படுத்திக்கொள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது, when we all surrender for sanctification, நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, when we sanctify ourselves, தேவனாகிய கர்த்தர் பார்த்து நம்மை பார்த்து சொல்வார், the Lord will look upon us and say, தேசமே பயப்படாதே, fear not, O land. தேசமே பயப்படாதே, Fear not, O மகிழ்ந்து land. களிக்கூறு, Be glad நான் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். and rejoice, for I am ready to do great நீ things. ஆயத்தமா? Are you ready? உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்த நீ ஆயத்தமா? Are you ready to sanctify your family? சபையை பரிசுத்தப்படுத்த ஆயத்தமா? Are you ready to sanctify your church? அப்படியானால் நானும் தேசத்தை பரிசுத்தப்படுத்துவேன். Then I will sanctify the பெரிய nation. காரியங்களை தேசத்திலே செய்வேன் I will do great things in the nation. என்று பரிசுத்தாவியானவர் In this way, the Holy Spirit திருவிழம் பற்றுகிறார். is prophesied. நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us pray looking upon God for this good word. ஒரு சில பாடல் வரிகளை பாடுவோம். Let's sing a few words. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சபைகளை பரிசுத்தப்படுத்துங்கள். Sanctify the gathering. எங்களை அன்பாய் அதிகமாய் கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, Our beloved Father who loves us with grace. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு என்று சொன்ன தேவன், Fear not, O land, be glad, rejoice. ஒரு தேசம் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்றால், O Lord, you have said so. If a nation Jesus. it should rejoice and it should be glad then. Jesus, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களோடு பேசி, Lord, you spoke with us what we should do. குறிப்பாய் சபைகளை பரிசுத்தப்படுத்தும்படி எச்சரிக்கிறேன். Especially you have warned us to sanctify the வார்த்தையை கேட்ட எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதியும். churches. O Lord, bless each and every one who heard this ஒவ்வொரு word. விசுவாசியும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு கிருபையும் நேரமும் சமாதானமும் தாரும். Let each and every believer sanctify themselves. So Lord, you bind them with grace and time. உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து செல்லட்டும். Oh Lord, let your holy words pierce through your children. அக்னிமயமான தேவனே, Oh fiery God, உம்முடைய சுட்டெரிப்பின் ஆவியானவர் let your burning Holy Spirit, எப்பொழுதே இறங்கி let him come down right now. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும், Let him be upon every children of God, ஒவ்வொரு சபைகளையும், upon every church, ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனங்களையும் upon every ministry and its places. சுத்திகரிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். To sanctify, I pray. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். We thank you for accepting our இயேசு prayers. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In the name of Jesus Christ we ask. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen and amen. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. May the Lord bless you and be with you. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே.